கார் சர்வீஸ் பண்ணணும், ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். பட் எப்பப்போ என்ன சர்வீஸ் பண்ணணும்னு தெரியல. இதெல்லாம் தெரிஞ்சுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னென்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்காக தான். நீங்கள் இந்தியன் மேக் வெஹிக்கிள்ஸ் வச்சுருக்கீங்களா, இல்லை சப்போஸ் ஜெர்மன் மேக் வெஹிக்கிள் வச்சுருக்கீங்களா, இல்லை ஜாப்பனீஸ் வெஹிக்கிள் வச்சுருக்கீங்களா? ஸோ நீங்கள் எந்த வெஹிக்கிள் வச்சுருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அந்தந்த வெஹிக்கிள் என்னென்ன பீரியாடிக் சர்வீஸ் பண்ணணுமோ, என்னென்ன ஷெட்யூல் சர்வீஸ் பண்ணணுமோ அது எல்லாமே 1 by 1 சொல்கிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், எல்லாமே சொல்கிறேன். எந்த மேக் வெஹிக்கிளாக வச்சுருந்தாலும் பிரச்சனை கிடையாது. 1 இயர்க்கு ஒன்ஸு ஆயில் சர்வீஸ் கம்பல்சரி பண்ணணும். இல்லை 10,000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸு ஆயில் சர்வீஸ் பண்ணி ஆகணும். இப்போ வெறும் ஆயில் சர்வீஸ்னால் ஆயில் மட்டும் மாற்றினா போதும் சில பேர் நினைப்பாங்க. அது கிடையாது. இப்போ ஆயில் சர்வீஸ் பண்ணுறீங்கன்னா ஆயில் சேஞ்ச் பண்ணுவீங்க, ஆயில் ஃபில்டர் மாற்றுவீங்க, ஏர் ஃபில்டர் மாற்றுவீங்க, ஏசி ஃபில்டர் மாற்றுவீங்க. கூலண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில மேக்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் 30,000 கிலோமீட்டர் வரைக்கும் ரன் பண்ணலாம், இல்லை 2 இயர்ஸ் வரைக்கும் ரன் பண்ணலாம். ஸோ அந்த வேரியேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். பெட்ரோல் வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்பார்க் பிளாக்கும் சரி, பெட்ரோல் ஃபில்டரும் சரி, அதுவும் 30,000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணியே ஆகணும். டீசல் ஃபில்டர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ், இல்லை 40,000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் மாற்றணும். அது உங்களோட வெஹிக்கிள்ஸ்க்கு பொறுத்த மாதிரி வேரியண்ட் ஆகும். அதோட டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். எப்படி ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணணும்னா உங்களோட நியர்பை டீலர்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் நம்ம ஜென்எக்ஸ் மோட்டார் சர்வீஸ் வரதாக இருக்கட்டும், உங்களோட சர்வீஸ் ஹிஸ்ட்ரியை வச்சு உங்களுக்கு ப்ராப்பரான சர்வீஸ் நாங்கள் கொடுப்போம். நீங்கள் ஒன் டைம் நம்மக்கிட்ட சர்வீஸ்க்கு வாங்க, உங்களோட சர்வீஸை ப்ராப்பரான மெயின்டைன் பண்ணி நான் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும், என்ன டீட்டெயில்ஸ் வேணும், என்ன கிலோமீட்டருக்கு என்ன சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லி கூட நீங்கள் கால் பண்ணுங்கள். நம்ம சர்வீஸ் நம்பர் கொடுக்குறேன். உங்களுக்கு பண்ண வேண்டிய சர்வீஸோட டீட்டெயிலையும் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சர்வீஸ் ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் கார் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பீரியாடிக் சர்வீஸ் மட்டும் இல்லாமல் ஏசி ஒர்க்காக இருக்கட்டும், நீங்கள் பாடி ஷாப் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், பெயிண்டிங் ஒர்க்கு, உங்களுக்கு ஏசி ஒர்க்கு, எந்த ஒர்க்காக இருந்தாலும் நம்ம ஜென்எக்ஸ் மோட்டார்ஸில் ஒரே சொல்யூஷன் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு மேலும் சர்வீஸ் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.